வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் 2019 ஆகஸ்ட் மந்தில் நடந்ததுங்க. 2 ஆகஸ்ட் ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 3rd ஷிஃப்ட்டுக்கான இங்கிலீஷ் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் செக்ஷனில் 25 கேள்விகள், என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அண்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்: டாமினன்ட், டிசீஸ், டிபெண்டன்ட், டிமினிஷ். ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு இல்லைனா மிஸ்பெல்ட் வேர்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ரொனவுன்சியேஷன் எப்பயுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம எது கரெக்டான ஸ்பெல் வேர்டோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டாமினன்ட். டாமினன்ட்டோட ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இடத்துல ஏ வரும், அதாவது DOMINANT, டாமினன்ட். அண்ட் டிசீஸ், ஸோ DISEASE. அண்ட் டிபெண்டன்ட், ஸோ டிபெண்டன்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் டிமினிஷ், டிமினிஷ் கிடையாதுங்க, அது டிமினிஷ். ஸோ டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை எனக்கான கரெக்டான ஆப்ஷன். அடுத்து இது ஒரு கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்: கேலண்டர், பேச்சுலர், எக்ஸிஸ்டன்ஸ், ஆன்டிடோட். ஸோ இதில் கரெக்டான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா கேலண்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கேலண்டரில் CALE வரணும், CALENDAR. அண்ட் பேச்சுலர், ஸோ பேச்சுலர் அப்படின்னு பார்த்தோம்னா LOR வருங்க, இங்கே LAR இருக்கு. ஸோ ஆன்டிடோட், ஆன்டிடோட் அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி. ஸோ ஆன்டி அப்படிங்கிறது ANTI தான் வரும், TE வராது. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ், ஸோ எக்ஸிஸ்டன்ஸ், TENCE கரெக்டாக இருக்குது. அப்போ எனக்கான ஆன்சர் எக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு fill in the blanks. I watched him fell, fall, to falling, to fell. ஸோ I watched him கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், to fell. ஸோ I watched him to fell அப்படின்னு சொல்லுவோம், இல்லை to fall அப்படின்னு நினைப்போம். பட் watched அப்படிங்கிறது என்னோட மெயின் வேர்ப். என்னோட மெயின் வேர்ப் பார்த்தோன்னா watched. ஸோ watchedக்கு பக்கத்தில் எப்பயுமே 2 + verb 1 வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா I watched him fall, அவ்வளோதான். 2 வராது. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல தான் அதிகமாக தப்பு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வாட்ச், லெட், ஹெல்ப், ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த வேர்ட்ஸ் பக்கத்தில் வேர்ப் ஃபார்ம் 2 + வேர்ப் ஃபார்ம் போடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் நமக்கான எரராக இருக்கும். அடுத்து, though I am tall, I feel inferior dash others, from, to, than, upon. ஸோ இன்ஃபீரியர்ஸ் ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட். இந்த அட்ஜெக்டிவ் வேர்ட் பக்கத்தில் எப்பயுமே நமக்கு 2 தான் வரணும். ஸோ லைக் superior, superior, inferior, ஜூனியர், அல்டீரியர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பக்கத்தில் எப்பயுமே 2 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் சுப்பீரியர் டு அதர்ஸ், ஐ எம் இன்ஃபீரியர் டு அதர்ஸ். ஓகே? ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் 2. ஸோ இந்த இன்ஃபீரியருங்கிற வார்த்தை ஏன் நான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ IOR இன்ஃபீரியர் அப்படின்னு வரும்போதே அது IOR எப்போ ஒரு சஃபிக்ஸில் வருதோ அது எனக்கான அட்ஜெக்டிவ் வார்த்தை. ஓகேங்களா? அப்போ அதுக்கு பக்கத்தில் நான் 2 தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு
The businessman has dash connections in the industry. Receptive, respectable, responsible. ஸோ ஒரு மரியாதையான கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அப்ப எனக்கான கரெக்டான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பெக்டபிள். ஸோ ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு தன்னோட இண்டஸ்ட்ரி சைடில் ஒரு மரியாதையான ஒரு மற்றவங்கக்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பர்சன் கிட்டலாம் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஸோ அப்போ நான் ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வார்த்தைக்கலாம், அதாவது ரெசெப்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரால் ஒரு விஷயம் செய்ய முடியும், ஈ கேன் ஏபிள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அங்கே ரெசெப்டிவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெஸ்பெக்டிவ்னா ஒரு பர்டிகுலர் மேட்டரை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம், கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிபிள், ஒரு விஷயத்துக்கு அவங்க தான் வந்து காரணம், அவங்க தான் பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ரெஸ்பான்சிபிள்ங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இட் இஸ் குவைட் தோ டு டேஷ் விச் கேண்டிடேட் வில் வின் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். Presidential election. Argue, pretend, elect, predict. ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு யாரோ நிற்கிறாங்க, அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வர்றது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ண முடியும்? ஆர்கியூ. ஒருத்தர் கூட நம்ம ரீசனே இல்லாமல் இதை இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவங்கள அப்போஸ் பண்ணி பேசுறது நம்ம ஆர்கியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஆர்கியூ விச் கேண்டிடேட் அப்படின்னு வருமா? நோ. அண்ட் ப்ரிட்டண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மாதிரி நம்ம பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறத ப்ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து ஃபால்ஸாக நடிக்கிறத அப்படி ப்ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு இதுவும் வராது. எலெக்ட் விச் கேண்டிடேட் வில் வின் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரலாம். அண்ட் ப்ரெடிக்ட் விச் கேண்டிடேட் வில் வின் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். ஸோ எனக்கு ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்கு. பட் அப்ரோப்ரியேட்டாக பார்த்தோம்னா ப்ரெடிக்ட். ஏன்னா ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகிறது என்னன்னு நான் நினைக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் தானே இங்கே வருது. இட்ஸ் குவைட் டஃப் டு ப்ரெடிக்ட் விச் கேண்டிடேட் வில் வின் தி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். ஸோ யார் ஜெயிப்பாங்க, எந்த கேண்டிடேட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியலை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுவேட் அப்படிங்கிற வார்த்தையோட ஆன்டனிம் ஸ்டம்பிள், வேவர், மொபைலைஸ், ஸ்டெபிலைஸ். ஸோ ஃப்ளக்சுவேட் அப்படின்னா அன்சர்டனாக இருக்கிறது அப்படின்னு பொருள். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து பவர் ட்ரிப்பாகி வருது, இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்குன்னா போய் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பவர் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா பவர் கரெக்டான லெவலில் வராமல் கொஞ்சம் மாறி வரதை, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் அன்சர்டனிட்டியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளக்சுவேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கான ஆப்போசிட் வார்த்தை அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி வருங்களா? ஸோ அப்போ ஸ்டம்பிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ரன்னிங், ஸோ ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு இல்லை வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மீனிங் தான் வருது. அண்ட் தென் வேவரும் பார்த்தோம்னா மூமெண்ட்ல இருக்கக்கூடியது, ஏதாவது ஒரு டைரக்ஷன் காட்டக்கூடியவங்களை நம்ம வேவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மொபிலைஸுங்கிறது வந்து மூமெண்ட்ல இருக்கிறது தான். ஸோ ஒருத்தர் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா he is mobilizing from one place to another அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டெபிலைஸ் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கான ஆன்டனிம் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெபிலைஸ். நெக்ஸ்ட் ஒரு சினானிம், சைல்டோட சினானிம் கேட்டிருக்காங்க. ஃபிளாட்டர், அப்ரூவ், கமெண்ட், ரிபுக்.
ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தோம்னா திட்டுறது. ஒருத்தங்களை நம்ம திட்டினோம்னா அதை சைல்டு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலாம். ஸோ இங்கே சினானிம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளாட்டர் அப்படிங்கிற பொருள் வந்து ஒருத்தங்களை பாராட்டுறது. ஒருத்தங்களை பாராட்டுறதை வந்து ஃப்ளாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அப்ரூவ்ங்கிறது ஒரு பர்சனோட ஒப்பீனியனை சொல்கிறது. நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது. கமெண்ட் அதே மாதிரி தான், ஒருத்தரோட கருத்துக்களை சொல்கிறது, இல்லை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இது எல்லாமே வந்து நமக்கு சாஃப்டான வார்த்தையாக தான் வருது. ரிபுக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறத நம்ம ரிபுக் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்களை ஷார்ப், ஒருத்தங்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதை ரிபுக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கான சைல்டுக்கான சினானிமா கிரிட்டிசைஸ், அதாவது ரிபுக். நெக்ஸ்ட் சினானிம் ஆஃப் டெமாலிஷ், டிஸ்மேண்டில், டவுட், ரிவியல், ரிப்பேர். ஸோ டெமாலிஷ் அப்படிங்கிறது ஒரு இடத்தை தரமட்டமாக்குறதா, ஓகேங்களா? டெமாலிஷ்க்கு அர்த்தமே அதுதான். ஸோ அப்போ எனக்கான சினானிமா என்னவா இருக்கும்? ஒரு பொருளை, ஒரு இடத்த எல்லாம் ஒரு பொருளை வந்து நான் வந்து அழிக்கிறேன். அந்த மீனிங்கில் எந்த வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்மேண்டில். டிஸ்மேண்டில்னா நிறைய பீசஸ் ஒன்றா இருக்குது, அதை நான் பிச்சு போடுறேன் அப்படின்னா அது டிஸ்மேண்டில். இல்லைனா வந்து ஒரு ஆட்டோமொபைல் டிஸ்மேண்டில் பண்ணுங்க, ஏதோ ஒரு பொருளை டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு பீஸாக நம்ம மாற்றுறது தான் டிஸ்மேண்டில்னு பொருள். ஸோ அப்போ டெமாலிஷ்கான சினானிம் டிஸ்மேண்டில். ஸோ இந்த டவுட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒருத்தங்களை சேலஞ்ச் பண்ணுறது. அந்த சேலஞ்ச் வந்து டைரக்டாக பண்ணாமல் இன்சல்ட் பண்ணுற முறையில் ஒருத்தங்களை சேலஞ்ச் பண்ணோம்னா அது டவுட், ஓகேங்களா? இன்சல்ட் பண்ணுற முறையில் ஒருத்தங்களை சேலஞ்ச் பண்ணுறது, இது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்த மாதிரி ஒரு வார்த்தை. அண்ட் ரிவீல். ஸோ ரிவீல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த சொல்கிறது, இல்லைனா வந்து தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்துறது, அது வந்து ரிவீல் அப்படின்னு அர்த்தம். ரிப்பேர். ரிப்பேருங்கிறது ஒரு பொருளை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறது, இல்லை உடஞ்ச பொருளை ஒட்டி வைக்கிறது, அந்த மாதிரி ரிப்பேர் அப்படிங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆண்டனிம் ஆஃப் டிஸ்பர்ஸ், சென்ட், ஹோல்டு, கேதர், நெக்லெக்ட். ஸோ நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம் ஸ்டாண்ட் இட் இஸ், டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரேயர் அதெல்லாம் இருக்கும்போது டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்பர்ஸ்னால் நம்ம கலைஞ்சி போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டனிம் என்னவா இருக்கும்? ஒன்று சேர்க்கிறதா இருக்குமா? தென் கேதர் என்னோட ஆண்டனிம், ஓகேங்களா? டிஸ்பர்ஸ் அப்படின்னா கலைஞ்சு போகிறது, கேதர் ஒன்று சேர்க்கறது. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. சென்ட் ரொம்ப ஈஸியான வார்த்தை. ஹோல்டு ஒருத்தங்களை பிடிச்சி வைக்கிறது, இல்லைனா ஒரு பொருளை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்லெக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை மறுக்கிறது, நெக்லெக்ட். நெக்ஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ், ஆமினஸ், அப்சல்யூட், அப்டுரேட், ஓடியஸ். ஸோ ஒரு விஷயம் யூஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வார்த்தையில் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல்யூட். அப்சல்யூட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள், ஒரு விஷயம் ரொம்ப நாளாக யூஸே ஆகாமல் இருந்ததா அப்சல்யூட் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் வார்த்தைக்கான அர்த்தம்னு பார்த்தோம்னா இந்த ஆமினஸ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம். ஸோ பேட் திங், பேட் திங் நடக்க போகிறதா, பேட் ஓமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகிறத சொல்கிறது ஆமினஸ் அப்படிங்கிற வார்த்தை. அப்டுரேட். அப்டுரேட்னா ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, ஆனால் அந்த தப்பு நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஸ்டப்பனாக இருக்காரு. நான் மற்றவங்க கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது, எல்லாருக்குமே தப்பாக தெரியுது, ஆனால் அவருக்கு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அது அப்டுரேட். ஒடிஎஸ். ஒடிஎஸ்க்கு மீனிங் பார்த்தோம்னா ஒருத்தர் ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது. ஸோ மற்றவங்க மேலே வெறுப்பை காட்டுற பர்சனை நம்ம ஒடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் something which leads to death. Something which leads to death. Penal, fatal, trivial, vital.
ஸோ பெனல் அப்படிங்கிறது பெனால்டிஸ், பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை ஒருத்தரை வந்து தண்டிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான் பெனல். அண்ட் ஃபேட்டல் அப்படிங்கிற அர்த்தம் ஒருத்தங்க இறக்குற ஸ்டேஜுக்கு போகிறத வந்து ஃபேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரியல் ஒருத்தங்களை எக்ஸாமின் பண்ணுறது, இல்லை ஒருத்தங்களை ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கிறத நம்ம ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வைட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த நம்ம வைட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ இன் அவர் லைஃப் எனிதிங். ஓகேங்களா? ஸோ அப்போ வைட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் வைட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இடியம்ஸ். ஓகேங்களா? நெயில் பைட்டிங். நெயில் பைட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்ஃபுல், பிளென்டிஃபுல், ஜாய்ஃபுல், சஸ்பென்ஸ்ஃபுல். ஸோ ஒருத்தங்க நகத்தை கடிச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒன்று சர்ப்ரைஸ் பண்ண, அதாவது ரொம்ப ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா பீஸ்ஃபுல் கிடையவே கிடையாது, பிளென்டிஃபுல், ஜாய்ஃபுல் இது ரெண்டுமே வராது. அண்ட் தென் சஸ்பென்ஸ்ஃபுல். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறத நம்ம சஸ்பென்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நெயில் பைட்டிங்கான மீனிங் சஸ்பென்ஸ்ஃபுல். நெக்ஸ்ட், ஃபிட் ஆஸ் அ ஃபிடில். டு பிளே எ மெலோடியஸ் டியூன், எ சிவியர் அண்ட் கன்க்ளூசிவ் டெஸ்ட், டு பி எ பர்ஃபெக்ட் மேட்ச் இன் எ பர்ஃபெக்ட்லி ஹெல்தி கண்டிஷன். ஸோ ஃபிட் ஆஸ் அ ஃபிடில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஃபிட் ஆஸ் அ ஃபிடில். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு டிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. இன் எ பர்ஃபெக்ட்லி ஹெல்தி கண்டிஷன். ஸோ ஐ ஃபீல் fit as a fiddle when I wake early morning. ஸோ நான் ஏர்லி மார்னிங்காக எந்திரிக்கும் போது ரொம்ப ஃபிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபிட் ஆஸ் அ ஃபிடில் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபிசிக்கல் கண்டிஷனை பொறுத்தது. ஓகேங்களா? ஒருத்தர் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா அது ஃபிட் ஆஸ் அ ஃபிடில். ஷி வாண்டட் டெல்லிங் யூ whom you could approach for your problem. ஸோ எரர் கண்டுபிடிக்கணும் இந்த சென்டென்ஸில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஷி வாண்டட் அப்படின்னு வரும்போது இந்த வாண்டட் பக்கத்தில் எனக்கு டூக்கு அப்புறம் தான் வேர்ப் ஃபார்ம் வரணும். அப்போ வாண்டட் டூ வருமா? ஷி வாண்டட் டு டெல் யூ whom you could approach for your problem. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த டெல்லிங்க்கு பதிலாக டு டெல்ல நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ எனக்கான எரர் எங்கே இருக்குது? இந்த டெல்லிங்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஷி வாண்டட் டு டெல் யூ whom you could approach for your problem. Next, my visiting to my family are few and far between. ஸோ இங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வேர்பில் பார்த்தோம்னா எனக்கு ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் இங்கே த ஃபார் அண்ட் ஃபார் பிட்வீன் இதுக்கான அர்த்தம், இது வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ட். இந்த ஃப்ரேஸ்க்கான அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து அவன் ஒரு ஃபேமிலியை வந்து விசிட் பண்ணுறான் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஸ்கேர்ஸ்லி, ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வந்து அவன் ஃபேமிலியை விசிட் பண்ணுறான். ஓகேங்களா? அண்டு ஆர் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ எனக்கு விசிட்டிங்க்கு பதிலாக இங்கேயும் ஒரு ப்ளூரல் வேர்ப் தானே வரணும். ஸோ அப்போ விசிட்ஸ், மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி ஆர் ஃபார் அண்ட் ஃபார் பிட்வீன். ஸோ ஆப்ஷன் டி எனக்கான எரர். ஓகேங்களா? மை விசிட்ஸ் டு மை ஃபேமிலி தான் எனக்கு கரெக்டான வேர்ட். She insisted to driving her kids to school.
ஸோ இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்டர்லைன் வேர்ட்ஸில் நான் எந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஆன் டிரைவிங், டு பி டிரைவிங், டு டிரைவ், நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஷீ இன்சிஸ்டட், இந்த இன்சிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கான ஹிண்ட். ஸோ இன்சிஸ்ட் அப்படின்னு வரும்போதே எனக்கு பக்கத்தில் ப்ரிப்போஷனாக ஆன் தான் வரணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஸோ she insisted on driving her kids to school. Clear? The government seems to have no interest for the welfare of the common man. So இந்த no interest for, ஓகேங்களா, இந்த no interest for தான் அண்டர்லைன் வார்த்தை. இதுக்கு பதிலாக நான் எதை போட முடியும்? no interest to, any interest in, no interest in, no improvement. ஸோ கவர்மெண்ட்டுக்கு காமன் மேனோட வெல்ஃபேரில், காமன் மேனை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்போ எனக்கு இங்கே என்ன எரர் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த நோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஓகே கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஃபாருக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஆகுது. என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெல்ஃபேர் ஆஃப் எ காமன் மேன். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்த மீனிங் பண்ணுது. அப்போ நோ இன்ட்ரெஸ்ட் இன் தி வெல்ஃபேர் ஆஃப் எ காமன் மேன். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இன்னை தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கேன் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் வித் அஸ், கேன் யூ இன்ட்ரெஸ்டட் இன் காஃபி ஆர் டீ, எனி திங். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். அந்த விஷயத்துக்கு நம்ம நல்லா மார்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இன்னை தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு, ஐ டோன்ட் திங்க் தட் மெனி பீப்புள் வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. ஸோ வில் பி ஏபிள் அப்படிங்கிறது என்னோட அண்டர்லைன் வேர்ட், சாரி, ஓகேங்களா. I don't think that many people will be able to attend the meeting tomorrow. Will be able க்கு பதிலா have able, are able, is able, no improvement எதை யூஸ் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். சென்டென்ஸை பார்க்கும்போது எனக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட் பார்த்தோன்னா ஒரு மீட்டிங் நாளைக்கு நடக்குது. ஸோ அப்போ ஸோ இங்கே என்னோட சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு வில் வர்றது கரெக்டாக இருக்குமா? வேறு ஏதாவது வார்த்தை எனக்கு வருமா? வராது. ஏன்னா என்னோட இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ கிராமட்டிக்கலாக இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஐ டோன்ட் திங்க் தட் மெனி பீப்புள் வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் மீட்டிங் டுமாரோ. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் நாட் லாஸ்ட் லாங். ஸோ இதில் எரர் பார்த்தோம்னா எனக்கு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு பாண்டிங்கை ரொம்ப நாளத்துக்கு போகுமா இல்லை போகாதா அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இந்த லாங் அப்படிங்கிறது என்னோட அட்ஜெக்டிவ். இதில் எரர் இருக்கான்னு பார்த்தோம்னா இதுலேயும் எரர் இல்லை. ஸோ இது ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பற்றி பேசுது. ஸோ அப்போ எனக்கு வில் வரலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கான சென்டென்ஸில் எந்த ஒரு கிராமட்டிக்கல் எரருமே கிடையாது. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் நாட் லாஸ்ட் லாங். நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேராகிராஃபில் படிச்சிடலாம். டிஃபாரஸ்டேஷன் டேஷ் the permanent destruction of forest in order to dash the land available for other uses. It dash around the world, though tropical rainforests are particularly dash if current deforestation levels dash the world's rainforest may completely vanish in as little as 100 years according to National Geographic. ஸோ இது பார்த்தோன்னா கிளைமேட் ரிலேட்டடான ஒரு பேராகிராஃப், குறிப்பாக டீஃபாரஸ்டேஷனை பற்றி சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு பிளாங்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாங்க்ல
இந்த fill in the blanksல has, is or have. நான் எதை பத்தி பேசுறேன்? deforestation. ஸோ அது சிங்குலர். ஓகேங்களா? ஸோ அது ஒரு நேச்சுரலாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நான் இங்கேயும் வேர்ப் ஃபார்ம்லேயும் வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ deforestation is the permanent destruction of forest in order to dash the land available for other uses. ஸோ டூன்னு வரும்போது எனக்கு இங்கே வேர்ப் ஃபார்ம் V1 தான் வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேர்பில் எனக்கு மேக்ஸ் வராது, மேட், மேக்கிங் இது மூணுமே வராது. ஸோ டு மேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா deforestation is, and second dash in order to make the land available for other uses. Third dash it dash around the world. ஓகேங்களா? ஸோ இது எங்கெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. ஸோ அப்போ இட் அக்கர் வருமா இல்லை இட் அக்கர்ஸ் வருமா? ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ ஆப்ஷனில் இட் அக்கர்ஸ் எனக்கான கரெக்டான இதா அக்கர்ஸ். ஓகேங்களா? இட் அக்கர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு தோ tropical rainforests are particularly robbed, targeted, aimed, looted. So deforestation ஏற்பட்டுச்சுனா, ஓகேங்களா, it occurs around the world though tropical rainforests are particularly. ஸோ deforestation ஏற்பட்ட எது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு எந்த விஷயம் பாதிக்கப்படுது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பாதிக்கப்படுது. அப்போ அதை ராப் அப்படின்னா திருடுறது அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். ஒரு விஷயத்தை ஸ்டீல் திருடுறது. அண்ட் டார்கெட்டட், எய்ம்டு, எய்ம்னா ஒரு விஷயத்துக்கு மட்டுமே, அதுதான் கோல் அப்படிங்கிறது. லூட்டட் அப்படின்னா கொள்ளடிச்சிட்டு போகிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை மட்டும் பர்டிகுலர்லி குறி வைக்குதுன்னா அப்போ எனக்கு டார்கெட்டட். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் பர்டிகுலர்லி targeted. If current deforestation levels follow, proceed, maintain, continue. So in the current reforestation levels dash the world's rainforest may completely vanish. So இதே மாதிரி deforestation நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ கண்டினியூ அதே மாதிரி நடந்துகிட்டே இருந்ததா அப்படிங்கிறதானே. ஸோ அப்போ கண்டினியூ. இஃப் current deforestation levels continue, the world's rainforest may completely vanish in as little as 100 years according to National Geographic. So comprehension oda 5 இதுமே முடிஞ்சது. So first பார்த்தோம்னா deforestation is the permanent destruction of forest in order to make the land available for other uses. It occurs around the world though tropical rainforests are particularly targeted. If the current deforestation levels continue, the world's rainforest may completely vanish in as little as 100 years according to National Geographic. So English section நம்ம shift 3 கான ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.